தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. ஜனநாயகன் தளபதி திருவிழா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டேடியமில் தான் நடக்குது. இந்த ஸ்டேடியமில் கிட்டத்தட்ட 85,000 இருக்கைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவற்றிற்கு தனித்தனி வாயில்களும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்திருக்க எல்லா ரசிகர்களுக்கும் விடப்பட்ட கோரிக்கை என்னன்னா, யாரும் கட்சி சார்ந்த கொடிகளை கொண்டு வரக்கூடாது, கட்சி சார்ந்த கோஷங்கள் எதையும் எழுப்பக்கூடாது, எல்லாருமே ரசிகர்களாக ஃபேன்ஸாக என்ஜாய் மட்டும் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டான ஒரு ஷோவாக தான் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இருக்க போகுதுன்னு ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தளபதி ரசிகர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும்னா, நம்ம போயிருக்கலாமே, நம்மளால் போக முடியலையே, நம்ம போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்த்து எல்லாரும் வருத்தத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு தருணத்திலும் இருக்கிறாங்க. இங்க வந்த ரசிகர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு வாட்ச் மாதிரியான ஒரு கை காப்பு பிளாஸ்டிக்ல லைட் எரியக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒளிரக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா இந்த ஸ்டேடியத்தில் இருக்க போறதாக ஒரு தகவல் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் இந்த மாதிரியான கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணமாகவே பல டூரிஸ்ட் கம்பெனி தளபதி திருவிழா அப்படின்ற பேர்ல பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல 100 ரசிகர்களை வேற வேற நாடுகள்ல இருந்து, அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில இருந்தும் பல ரசிகர்களை மலேசியாவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. Hi everybody, I am at the Bukit Jalil Stadium. இந்த ஸ்டேடியம்ல தான் நாளைக்கு தளபதி திருவிழா நடக்க போகுது. நிறைய சிங்கர்ஸ், நிறைய டான்சர்ஸ், நாளைக்கு ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சும் இருக்கு. we're all looking forward to it excitedly. நாளைக்கு இந்த பாடல் வருமா பொறுத்திருந்து பாருங்க. சனிக்கிழமை நடக்கிற இந்த தளபதி திருவிழாக்கு அதுக்கு முந்தின நாளே பல ரசிகர்கள், பல செலிபிரிட்டிஸ், பல சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அந்த இடத்துக்கு போய் வைபை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அனுராதா ஸ்ரீராம், பாடகர் கிறிஸ் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் இருக்கிற மக்கள் எல்லாரையும் வைபில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டேடியம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அப்படின்றது ரொம்ப அழகாகவே தெரியுது. சுற்றி இவ்வளோ பெரிய ஸ்டேடியமில் மக்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. முக்கியமாக கிட்டத்தட்ட சரியாக நம்ம ஊர் டைமுக்கு 6:30க்கு தளபதி விஜய் பேச போகிறதாக முக்கிய தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறிமுகம் விஜய்னு ஆரம்பித்த காலங்கள்ல இருந்து இளைய தளபதின்னு அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் வரப்போகிறதாகவும், முக்கிய டேரக்டர்ஸ் அவருக்கு இன்னமும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாரும் வரப்போகிறதாகவும் மிகப்பெரிய ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் பார்த்த வகையில் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அட்லி அவர்களாக இருக்கட்டும், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகைகளில் ஆண்ட்ரியா, சிம்ரன் அப்படின்னு நடிகர் விஜய் கூட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளும் வரப்போகிறதான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக நடிகர் சிம்பு கன்ஃபார்மாக வரப்போகிறதுக்கான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. மற்றும் விஜய் அவர்களுடைய குடும்பமான அம்மா, அப்பா, அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் ரீச் ஆகியிருக்கிறாங்க. தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் விஜய் அவர்களுக்கு முழுக்க பேனர், பெயிண்டிங் அப்படின்னு அந்த இடத்தையே கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அங்கிருந்து பார்க்குற மலேசிய மக்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் பார்த்து கண்டுகளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக மலேசியா மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால அங்கே தங்கக்கூடிய ஹோட்டல்கள் இருந்து, விற்கக்கூடிய பொருள்கள் இருந்து எல்லாமே அதிக விலைகளில் விற்கிறதாகவும், இந்த டைமில் தளபதி திருவிழா நடந்தது மக்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் இது இன்னும் கொஞ்சம் வேறு நாட்கள் நடந்திருக்கலாமே, காசுலாம் கம்மியாக இருக்குமே அப்படின்னு நிறைய மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க.
தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,